அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து ஐ ஹாவ் டு அப்படிங்கிற சென்டென்ஸ் பேட்டர்ன். ஐ ஹாவ் டு அப்படின்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா நான் கட்டாயம் செய்ய வேண்டும். வெளியிலிருந்து வரும் காரணங்கள், வெளிப்புற காரணங்கள் சொல்லலாம். ரூல் எழுதுற இட்ஸ் அ டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, டைம், டெட்லைன், நெசசிட்டி. நாம ஒரு செயலை வந்து கட்டாயம் கம்பல்சரியா அந்த செயலை நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பயன்படுத்தணும்னா ஐ ஹாவ் டு. சிம்பிளா சொல்லணும்னா கம்பல்சரி, டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, சிடிஆர். இந்த சிடிஆர் சென்டென்சஸ் வரும்போது எல்லாமே ஐ ஹாவ் டு யூஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஏன் நம்ம சீக்கிரம் எழுந்திருக்கணும்? நான் எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும். ஸோ வேலை அப்படிங்கிறது வந்து வெளிப்புற ஒரு காரணம். ஓகே, இட்ஸ் அ டியூட்டி. அதனால நம்ம ஐ ஹாவ் டு பயன்படுத்துறோம். நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும். ஐ ஹாவ் டு வேக் அப் early. நான் சமைக்கணும். ஐ ஹாவ் டு குக். நான் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். இட்ஸ் அ டியூட்டி. ஐ ஹாவ் டு சென்ட் த கிட்ஸ் டு ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு போகணும். ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல். ஆர் ஐ ஹாவ் டு கோ டு ஆஃபீஸ். இட்ஸ் அ கம்பல்ஷன். நான் இஎம்ஐ கட்டணும். ஐ ஹாவ் டு பே தி இஎம்ஐ. நான் பில் கட்டணும். ஐ ஹாவ் டு பே தி மொபைல் பில்லா இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரிசிட்டி பில்லா இருக்கட்டும், நான் பில் பே பண்ணணும். நான் பேங்க்குக்கு போகணும். ஐ ஹாவ் டு கோ டு தி பேங்க் பிகாஸ் ஐ ஹாவ் ஒர்க். ஐ ஹாவ் டு கோ டு தி சூப்பர் மார்க்கெட். ஐ ஹாவ் டு கோ டு தி grocery ஷாப். ஐ ஹாவ் டு கோ டு தி ஃப்ரூட் ஷாப். எது வேணா சொல்லலாம். நான் கடைக்கு போகணும். ஐ ஹாவ் டு கோ டு தி ஷாப். நான் grocery வாங்கணும். ஐ ஹாவ் டு பை groceries. நான் பாத்திரம் கழுவணும். நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு. ஸோ அந்த பாத்திரம் சேர்ந்து விட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு வெளிப்புற காரணம். அது ஒரு டியூட்டி, அது ஒரு வேலை. ஐ ஹாவ் டு வாஷ் த டிஷ்ஷஸ். ஓகே, நான் துணி துவைக்கணும். ஐ ஹாவ் டு வாஷ் க்ளோத்ஸ். நான் வீட்டை சுத்தம் செய்யணும். ஐ ஹாவ் டு கிளீன் தி ஹவுஸ் பிகாஸ் இட் இஸ் டர்ட்டி. ரொம்ப வந்து டர்ட்டியா இருக்கு, அதனால ஐ ஹாவ் டு கிளீன் தி ஹவுஸ். நான் குழந்தைகளை படிக்க வைக்கணும். ஐ ஹாவ் டு ஹெல்ப் மை கிட்ஸ் ஸ்டடி. ஸோ ஹியர் ஆல்சோ இட்ஸ் எ டியூட்டி. நான் வீட்டு பாடம் பார்க்கணும். ஐ ஹாவ் டு செக் கிட்ஸ் ஹோம்ஒர்க். நான் அவர்களுடைய வீட்டு பாடத்தை பார்க்கணும். இல்லைன்னா நீங்க ஸ்கூல் கோயரா இருந்தீங்கன்னா அப்போ நீங்க உங்களுடைய வீட்டு பாடத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஐ ஹாவ் டு செக் ஹோம்ஒர்க். நான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஐ ஹாவ் டு சப்மிட் தி ரிப்போர்ட். நான் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். ஐ ஹாவ் டு சப்மிட் தி அசைன்மெண்ட். நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். ஐ ஹாவ் டு அட்டென்ட் தி மீட்டிங் பிகாஸ் இட் இஸ் கம்பல்சரி. நான் ஃபோன் பண்ணணும். ஐ ஹாவ் டு மேக் அ கால். நான் டாக்டர் கிட்ட போகணும். ஐ ஹாவ் டு see a doctor because I'm not feeling well. நான் உடம்பு சரியில்லை, அதனால நான் வந்து டாக்டர் கிட்ட போகணும். நான் மருந்து வாங்கணும். ஐ ஹாவ் டு பை மெடிசன் பிகாஸ் டாக்டர் ஹஸ் prescribed மெடிசன் ஃபார் மீ. டாக்டர் வந்து எனக்கு மெடிசன் எழுதி கொடுத்ததால வெளிப்புற காரணங்கள் இருப்பதால், இந்த வேலை இருக்கிறதால நான் வந்து மெடிசன் வாங்கணும். ஸோ hope you understand the usage of I have to better now. நான் பஸ் பிடிக்கணும். I have to catch the bus. நான் ட்ரெயின் பிடிக்கணும். I have to catch the train. நான் இந்த வேலையை முடிக்கணும். I have to finish this work. ஓகே, டெட்லைன். இந்த வேலையை இப்ப நான் கண்டிப்பா முடிச்சுதான் ஆகணும். நான் ஃபீஸ் கட்டணும். I have to pay the fees. நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். I have to follow the rules. நான் இப்ப கிளம்பணும். I have to leave now. ஓகே, ஸோ இந்த இதுல வந்து நீங்க I have to பற்றி எப்படி அதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கத்துக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் என்னோட சேனல்ல வந்து கேன் யூ அண்ட் கிவ் மீ அப்படிங்கிற சென்டென்ஸ் பேட்டர்னும் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ்வலாக இந்த சென்டென்ஸ் பேட்டர்னோட யூசேஜ் என்னன்னா ஒரே ஒரு வார்த்தை தான். ஓகே, பட் இதே மாதிரி ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 ஒரு 100 சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது வந்துச்சுன்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்னு கிவ் மீனா என்னது? எனக்கு கொடுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன தேவை, நீங்க மற்றவங்க கிட்ட இருந்து என்ன கேட்க விரும்புறீங்களோ அப்போ உடனே உங்க மைண்ட்ல என்ன ஸ்ட்ரைக் ஆகணும்? கிவ் மீ சொல்லணும். ஓகே, கேன் யூ அப்படின்னா முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கலாம்ல. கேன் யூ டூ மீ ஃபேவர் அப்படின்னா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? புரியுதுங்களா? இப்போ ஐ ஹாவ் டு இப்போ இந்த வீடியோல கத்துக்கிட்டீங்க. ஐ ஹாவ் டுனா என்ன? ஒரு வெளிப்புற காரணங்களால் எந்த ஒரு வேலையும் கட்டாயமாக செய்யப்படும் நிலை வரும்போது நீங்க ஐ ஹாவ் டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் பேஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மேக்சிமம் எல்லா கண்டென்ட் கிரியேட்டருமே ஃபாலோ பண்றது. இந்த ஒரு தமிழ் வார்த்தைக்கு வந்துச்சுன்னா இதுதான் யூஸ் பண்ணணும். இது வந்து ரூல் மாதிரி நீங்க மக பண்ணிக்கோங்க. See you until then. If you like this video, kindly share and subscribe for more videos. Thank you.